நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இறை சாதனை மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அருட்பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுடைய பிறந்த நாளில் நாம் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இறை சேவை கொடையாளர் குழந்தை செல்வம் ஆதிரா அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இறை சேவை கொடையாளர் குழந்தை செல்வம் ஆதிரா அவர்கள் வாழ்க வளமுடன். குழந்தை செல்வம் ஆதிரா அவர்களும் அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, இந்த புனிதமான சனிக்கிழமை தினத்தில மாலை வேளையிலே சிறப்பு சிந்தனையாக நாம் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மருத்துவ முறையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரணமான மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில், எளிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம். பட் மிக உயர்ந்த மனதை மேம்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம். இதனோட வேல்யூ இன்னும் நம்மளுக்கு இன்னும் அதிகமா தெரியல. இன்னும் மக்களுக்கு அப்படியே பரவிட்டு இருக்கு. அப்ப அதன் மூலமாக மனதை நம்ம குணப்படுத்தும் போது மனதினுடைய மாற்றம் உடல்ல நிகழும். அது உடல் மன ஆரோக்கியத்தை மட்டுமின்றி குடும்ப சமுதாய அமைதிக்கும் அது மிகப்பெரிய வழியா இருக்கும். அதை அம்மா அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மலர்களை பற்றி நமக்கு தெளிவா சொல்லிட்டு வராங்க. இரண்டு இரண்டு மலர்கள். இந்த முறை தற்பெருமை மற்றும் அதிகாரம், பலம் போன்றவற்றிற்கான மலர்கள் எது, இப்ப இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பத்தி பேச போறாங்க. அம்மா அவர்களை சிறப்பாக இந்த சிந்தனை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம மலர்களை பத்தி ஒவ்வொரு மலர்களை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். புதுசா கேட்கிறவங்களுக்கு இது என்ன பேசுறோம் அப்படின்ற ஒரு புரிதலுக்காக ஒரு ரீகேப் மாதிரி நம்ம மலர்களை பத்தி சொல்லிடலாம். இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது மனநிலையை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஆஹ் நல்லது கெட்டதையோ இல்ல வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட வாழ்க்கை அடுத்த கட்டம் நகர முடியாம எங்கேயோ நான் ஒரு முட்டுக்கட்டா நிக்கிறேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னு நிக்கிறவங்களுக்கு அத புரிதலை கொடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒத்துழைக்கக்கூடியதுதான் இந்த மலர்கள். ஓகேங்களா? இது மருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல ஓடிடுதுன்னா, இது மருத்துவம் அப்படின்னா நோய்க்கு அப்படின்ற மாதிரி போயிடுது. இது மனநிலையை புரிந்து கொள்வதற்கு, நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனநிலையை சமநிலையாக்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வையும் வெற்றியையும் அடைகிறதுக்கு ஒரு வழிவகுக்குற வழியில இந்த மலர்கள் நமக்கு துணை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதன் வகையில நம்ம ஒவ்வொரு மலர்களா பார்த்துட்டு இருக்கோம். இது நாள் வரையும் 16 மலர்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ 16 மனநிலைகளை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ஒவ்வொரு மலர்களும் நம்ம எங்கேயோ நமக்குள்ள நம்ம குடும்பத்துல பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையா தான் இருக்க போகுது. அப்போ நம்ம அவங்கள குறை சொல்றதுக்கு பதிலா அவங்க இப்படி என்ன கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம அப்படி இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருந்திருப்போம். இதன் பிறகு அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு அவங்கள கையாளுறது மூலியமா நம்ம வாழ்க்கையில எல்லா உறவுகளையும் நல்ல விதத்தில் கையாள முடியும். கோபம், வெறுப்பு அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும்.
ஏன் நமக்கு இங்க கோபம் வருது, எதுக்கு இங்க வெறுப்பு வருது, ஏன் இவங்க செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்ற நமக்குள்ள ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மனநிலையை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மள ஒரு இன்னர் கைடன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம வெளியே இருந்து நிறைய பேர் நம்மள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக நிறைய விதத்துல கையாண்டாலும் நம்மளோட இன்னர் கைடன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லா நேரங்களிலும். அந்த இன்னர் கைடன்ஸ தூண்டுவித்து நம்மளை ஒரு சரியான பாதையில கொண்டு போறதுக்கு இந்த மலர் அப்படின்றது, இந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச 38 மலர்கள் வழிவகுத்துட்டு இருக்கு. அந்த மலர்களை தொடர்ந்து நம்ம பயணிச்சு நம்ம வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷத்தையும் இனிமையான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன மலரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 17வது மலர். இங்க நான் ஒரு சில மலர்களை ஒவ்வொரு மலர்களையும் வேறுபட்டு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் மலர்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறவங்க ஆல்பபெட் ஆர்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இங்க ஒரு வேற விதமான மலர்கள், அதாவது இங்க டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மனநிலையில் இருந்து ஒவ்வொரு மலர்களை எந்த வரிசையில் கண்டுபிடித்தாரோ அந்த வரிசையில் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம இங்க ஒவ்வொரு மலர்களுக்கும் நம்பர் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ இதன் வழியில் பயணிக்கிறவங்களுக்கு அந்த இன்னர் கான்சியஸும் அந்த நம்மளோட இன்ட்யூஷன்ஸும் கிரியேட் ஆகிறத நம்ம இங்க நிறைய பேர் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்கும் பொழுது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் வருது அப்படின்னுட்டு. சோ இந்த வரிசையில் பயணிச்சுட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ அது போல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 17வது மலர் வைன். ஓகேங்களா? இந்த வைனோட நிழல் தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நிறைய பேருக்கு ஒரு கொஷின் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். என்ன எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்றாங்க, நிழல் தன்மையை பத்தியே பேசுறாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் தன்மையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா வாழ்க்கைக்கே நகர்த்து கொள்றதுக்கு அது எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு இதுவாகிறது கிடையாது. ஆனா நிழல் தன்மை தான் நம்மளை சூழ்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். அதுல இருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு தான் நமக்கு வழிகள் தேவைப்படுது. சோ அந்த காரணத்துக்காக தான் மலர்களோட நிழல் தன்மையை நம்ம இங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பாசிட்டிவ் கம்மியா சொல்றீங்க, ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ நிறைய சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ இந்த வைனோட நிழல் தன்மையான மனிதர்கள் எப்படி இருக்காங்க, இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இவங்க தான் வைன் கேரக்டர் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக சில அனுபவ புரிதலையும் சில எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன் இன்னைக்கு. சரிங்களா? இந்த வைனோட நிழல்தன்மையில இருக்கிறவங்களோட குணம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரத்தன்மையா இருக்கும், ஆணவம் இருக்கும், ஆதிக்கம் இருக்கும், தற்பெருமை இருக்கும், தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பற்றின விஷயத்த நீங்க 1000 வாட்டி கேட்டிருக்கலாம். ஆனா 1001வது முறை நீங்க கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. கம்பல்சரி இவங்க தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வைன் நபரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த காதுல ரத்தம் தாங்க வரல, இந்த கதையை நான் 1000 முறைல 2000 முறை கேட்டுட்டேன் அப்படின்னு நமக்கு ஒண்ணு தோணும். நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் இப்படி வளர்ந்தேன், நான் அப்படி வளர்ந்தேன், நான் இன்னைக்கு எவ்வளவு வசதியா இருக்கிறேன்னா சும்மா இல்ல அப்படின்னுட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அத டாமினண்டா சொல்லுவாங்க. ஒரு அனுபவ புரிதலுக்காக சொல்றது வேற. ஆனா ஒருத்தவங்கள டாமினன்ட் பண்ணி, நான் கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு நீங்க சொகுசா வாழ்றதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் கடுமையா இருக்கும். சோ இது மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பவுமே இந்த வைன் நபர்கள் உண்மையாகவே நம்ம சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இவங்க சின்ன வயசுல இருந்து வாழ்க்கையில படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வந்தவங்க தான். கண்டிப்பா இந்த வைன் நபர்கள் இவங்க இப்ப ஒரு 30+ இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா ஒரு நல்ல பிசினஸ் எல்லாரும் ஒரு மதிக்கிற அளவுக்கு ஒரு நிலையில இருப்பாங்க. வைன் நபர்கள் எப்பவுமே கஷ்டப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, அவங்க சிறு வயதில் கஷ்டப்பட்டிருப்பாங்க.
தன்னோட இளமை பருவத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க. தன்னோட பெற்றோர் கூட இருந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு கிடைக்காம கஷ்டப்பட்டு வளர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களோட இளமை பருவத்திலேயே தன்னோட நோக்கத்தை இலக்கை வச்சுதான் அவங்களோட பயணம் இருக்கும். அதுக்காக எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவமானத்தை பார்த்து இவங்க தயங்குறவங்களே கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அவமானத்தை நான் எடுத்துக்கிட்டு என்னோட லைஃப நான் அடுத்த கட்டம் எப்படி பாசிட்டிவா போகணும்னு தான் இவங்க பயணிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஓகே. பட் ஆனா இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு வருது, இவங்க ஒரு தலைமை ஏற்கிறாங்க. கண்டிப்பா இவங்க இவங்க தான் ஒரு குடும்பத்தை நடத்துறவங்களா இருப்பாங்க. இவங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க. இவங்க ஒரு பிக் பாஸா இருப்பாங்க. பிக் பாஸ்ன்னு எப்படின்னு சொல்றோம்னா, விஜய் டிவில போடுற பிக் பாஸ் கிடையாது. அதாவது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னா இந்த வைன் கேரக்டர் தான். ஒரு 10 கம்பெனி வச்சிருக்கங்க அப்படின்னா வைன் கேரக்டர். அவங்களோட அந்த கஷ்டப்பட்டு சின்ன வயசுல, அதாவது நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் டீ கடையில எச்ச கிளாஸ் கழுவுனேன், ஹோட்டல்ல தட்டு கழுவுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 10 ஹோட்டல் வச்சிருப்பாங்க, 10 பிரான்ச் வச்சிருப்பாங்க, சங்க தலைவரா இருப்பாங்க. அவங்க பல கம்பெனிஸ் இருக்கும், பல நிறுவனங்கள் இருக்கும். இவங்களுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. வாழ்க்கையின் அனுபவம் இவங்களோட வெற்றியின் ரகசியம். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்ட். இங்க எங்க நெகட்டிவா போகுது அப்படின்றதுதான் இங்க மெயின் பாயிண்ட். சோ இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வைன் கேரக்டர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா எப்படி இருந்திருப்பாங்க, இவங்கதான் குடும்பத்தை நடத்துறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்தை எடுத்து கையாளக்கூடிய நபரா இருப்பாங்க. மிடில் கிளாஸா இருந்தாங்கன்னா இவங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா வரும். அதாவது பினான்சியலா வந்து ஏழ்மை நிலையில இருக்கேன், நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த வைன் நபர்கள் இருக்க மாட்டாங்க. சிறு வயதுல கஷ்டப்பட்டிருப்பாங்க. இளமை பருவத்தை கடந்து வந்த பிறகு கண்டிப்பா இவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. வைன் கேரக்டர் கண்டிப்பா ஒரு குடும்பத்தையும் ஒரு நிர்வாகத்தையும் நிரூபிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். பிக் பாஸ் கண்டிப்பா இவங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை கையாளுறவங்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள்லாம் வைனாதான் இருப்பாங்க. அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதங்கள் இருக்கு. நம்ம நெகட்டிவ பத்தி தான் நம்ம பேச போறோம். அது ஏன்னா அதுலதான் நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை மட்டும் நம்ம மெயினா பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நிறைய இருக்காங்க. இவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, யாரையும் பேச விட மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துலயும் இருக்கட்டும். இப்ப குடும்பம்னு எடுத்துப்போமே, ஒரு திருமணமாயி குழந்தைங்க இருக்காங்க, வைஃப் இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. இவர் இப்ப குடும்பத்தை நடத்தும் நிலைக்கு வந்துட்டாரு. இவரோட குணாதிசயம் பேச்சு எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க, இது இனி நான் வழி நடத்துறேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். நீங்க யாரும் பேசக்கூடாது, நீங்க யாரும் சிந்திக்க கூடாது, நீங்க யாரும் முடிவெடுக்க கூடாது. நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் அதை சொல்லுவேன் அப்படின்ற அந்த டாமினன்ட்ட நீங்க அதிகமா பார்க்கலாம் இவங்க கிட்ட. ஒரு கருத்தை சொல்லவே விட மாட்டாரு இந்த பர்சன். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆண்கள் கிட்ட வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க நான் இயல்பாகவே அவங்க கிட்ட அந்த தன்மை இருக்கும் இல்லையா, அந்த கம்பீரமான தன்மை இருக்கும். சோ அந்த வைன் கேரக்டர் இன்னும் தோன்றும் பொழுது இன்னும் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன் அதை தான் நீங்க கேட்கணும், யாரும் சிந்திக்க கூடாது. நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்குதான் நீங்க எல்லாருமே வந்து ஒத்து போகணுமே தவிர, உங்களோட உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் சொல்றதை யாரெல்லாம் கேக்குறீங்களோ அவங்க இந்த வீட்டுல இருந்தா போதும். இல்லாதவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம், இல்லைன்னா யாரும் என்கிட்ட பேச அவசியம் கிடையாதுன்னு பேசக்கூடிய நபரா இருப்பாங்க. நான் போய் சொல்ல சொல்ல அவங்களுக்கு யாராவது ஞாபகம் வருவாங்க. ஓகேங்களா? இந்த வைன் கேரக்டர் யாரா வேணாலும் இருக்கலாம். அப்பாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சோ இவங்க கிட்ட இந்த கேரக்டர் இருக்கும். அவங்க கிட்ட அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் கரெக்ட்னு அவங்க அடமெண்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன் தெரியுமா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? அவங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏங்க, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கேன். இவங்களுக்கெல்லாம் அது புரியாது.
நான் வந்து இந்த சமுதாயத்துல குடும்பத்திலயும் சரி, வெளி வட்டாரத்திலயும் சரி நிறைய அடிபட்டிருக்கேன். அதனால நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இவங்கள ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனாலதான் யாரையும் வந்து முடிவெடுக்க விட மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் நபர்லாம் இருக்கிறாங்க. ஒய்ஃப்னா, நீ வந்து ஒரு மனைவி. நீ வந்து நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன், உனக்கு தேவையானது அத்தனையும் நான் கொடுப்பேன். நீ வீட்டுல இருந்து உன்னோட கடமை குழந்தைங்களை பாத்துக்கிறதும் குடும்பத்தை நடத்துறது மட்டும்தான். நான் சொல்றத வழி நடத்துறது மட்டும்தான். நான் சொல்லுவேன், நீ அதை கேட்கணும். இது மட்டும்தான் உனக்கு. நீயா உனக்கு ஆசைப்பட்டதை கேட்கறதோ இல்ல நீயா முடிவு எடுக்கிறதோ இங்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த வைன் கேரக்டர் இப்படிதான் நடத்துவாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. சரி, ஒரு ஆபீஸ்ல இருக்கிறவங்க இவங்க எப்படி கையாளுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சிறு வயதுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொல்றேன் இல்லையா? இவங்க நபரை தேர்ந்தெடுக்கிறது, தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கான்சியஸா நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி தெரியுமா தேர்ந்தெடுப்பாங்க? குடும்பத்துல கஷ்டப்பட்டு வர குடும்ப நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? லேபர்ஸா இருக்கிறவங்கள ஒரு டீம் லீடரா வந்து ஒரு பர்சனை வெர்வைன் கேரக்டர்ல இருக்கக்கூடிய நபர்களா தேர்ந்தெடுப்பாங்க. மற்ற நபர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழலுக்காக வேலை தேடுறவங்களா பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க, அவங்கதான் இவங்க கோவத்துல திட்டுனா கூட அவங்க குடும்ப சூழல் காரணமா உடனே வேலையை தூக்கி போட்டுட்டு அவங்களால போக முடியாது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்னோட கம்பெனிலயோ தன்னோட ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ தன்னோட கடைகள்லயோ வேலை பார்க்கக்கூடிய நபர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களோட குடும்ப சூழல் பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட் செக் பண்ணி தான் சேர்ப்பாங்க. எந்த சூழல் வந்தாலும் நம்ம ஒரு கோவப்பட்டு திட்டுறோம், ஒரு ஹர்ட் பண்றோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்க? உன் வேலையை வேணா ஒண்ணும் வேணாம்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் யார் இருப்பாங்கன்னா, குடும்ப சூழல் காரணமா இப்போ அது ஃபேமிலியில கமிட்மெண்ட் இருக்கும். இந்த வேலையை விட்டா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால வேற வழி இல்லாம இவங்க இங்கதான் வேலை பார்ப்பாங்க. உடனே இவங்களால போக முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க உள்ள. ஓகேங்களா? இப்படிப்பட்ட நபர்களை எப்படி வச்சிருப்பாங்கன்னா தன்னோட அந்த மேனேஜ்மெண்ட் சர்க்கிள்குள்ள வச்சுப்பாங்க. அதுக்கு கீழே வேலை பாக்குறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆனா இவங்க பல வருட காலம் ஒரு கம்பெனிய ரன் பண்ணணும், ஒரு கடையை ரன் பண்ணணும், பல பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணணும்னா இவங்களுக்கு அடிமையான நபர்கள் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? இவங்க எப்படி ஒரு ஆட்களை வந்து கையாளுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்க, பகுதியில இருந்து வர்றவங்க, அதாவது எப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகர்ப்புறத்துல ஒரு கம்பெனி ஒண்ணு நடத்துறாங்கன்னு வைங்களேன். அந்த நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களை வேலைக்கு பெருசா சேர்க்க மாட்டாங்க. சேர்ப்பாங்க, பெருசா உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா பர்சனா உட்கார வைக்க மாட்டாங்க. கிராமத்துல இருந்து இங்க வந்து தங்கி வேலை பாக்குறவங்க, அதே மாதிரி குடும்ப சூழல் காரணமா வேற வழியே கிடையாது, இவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறவங்க. சோ இவங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படும். இவர் வந்து முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்து குடும்பத்துக்காக உதவி பண்றேன், நான் பாத்துக்கிறேன் உங்க பிள்ளைய, நான் பாத்துக்கிறேன் உங்க பொண்ண, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், என்ன ஒரு அண்ணனா நினைச்சுக்குங்க, ஒரு தம்பியா நினைச்சுக்குங்க, இல்ல ஒரு அப்பான்ற முறையில ஸ்தானத்துல நினைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா பேசிதான் ஆட்களை எடுப்பாங்க. ஆட்களை எடுத்து உதவியும் பண்ணுவாங்க. பண உதவி மற்ற உதவிகள்லாம் நல்லாவே பண்ணுவாங்க இந்த வைன் கேரக்டர். அதுக்கு எல்லாமே காரணம் ஏன் அப்படின்னா அந்த நபரை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட நிறுவனத்துக்கு, ஏன்னா இவங்களுக்கு தேவை என்ன? ஒரு ஸ்ட்ராங் பர்சன். பல வருடம் நான் வந்து கம்பெனி நடத்தணும், ஒரு பல பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், ஒரு நம்பிக்கையான நபரா இருக்கணும். நான் கோவப்பட்டு திட்டுனாலோ ஈவன் அடிச்சா கூட அந்த பர்சன் அந்த வேலையை விட்டு போக கூடாது. அப்படிப்பட்ட நபரா இருக்கணும். சோ இவர்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கு பாருங்க. சோ இவங்க எப்படி பேசுவாங்கன்னா அன்பாவும் பேசுவாங்க, தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இதே நபர் இவர் நம்பி சேர்த்த பர்சன் இவருக்கு அகெயின்ஸ்டா பேசிட்டாங்க அப்படின்னா
ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவர் மேல பழி சுமத்தி இந்த கெட்ட பேர்ல தான் அவர் வெளியே அனுப்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி சொல்றேன், அது ஈஸியா உங்க எல்லாருக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அங்காடி தெரு அப்படின்ற படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வேலை பார்ப்பாங்க. அவங்க குடும்ப சூழல் காரணமா வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி ஒரு துணி கடையில வேலை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையன் வந்து தட்டி கேட்பான். தட்டி கேட்கும் போது அந்த பையன் மேல ஒரு திருட்டு பழிய போட்டு கேஸ் அந்த பையன் மேலயே திருப்பி யாருமே வேலைக்கு சேர்த்துக்க அளவுக்கு பண்ணிருப்பாங்க. நீங்க வேணும்னா அந்த படத்தை கொஞ்சம் ஆஹ் ஒரு போட்டு பாருங்க, ஒரு யூடியூப்லயோ ஒரு இதுலயோ அது போட்டு பாத்தீங்கன்னா இந்த வைன் கேரக்டரோட அந்த தேர்ந்தெடுக்கிற முறையும் அந்த வேலை செய்யறவங்களோட எப்படி கையாளுறாங்கன்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்படிதான் இருப்பாங்க. சோ இந்த படத்தை உங்களால ஈஸியா ம். ஹலோ, கேக்குதுங்களா? சோ இப்படி இருக்கிறாங்க. ஆஹ் சோ இந்த வைன் நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் தான் இவங்களோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆணவம் இருக்கும். அதாவது இங்க ரெண்டு விதம் நான் சொல்லியிருந்தேன். முதல் ரகம் அப்படின்றது வந்து ஆணவம், அதிகாரம், தற்பெருமை அப்படின்னுட்டு. தற்பெருமை பேசுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க, ஆணவத்துல இருப்பாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது நான் வேலை செய்யற இடத்துல ஓனர் என்னை எப்படி அடிச்சாங்க, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, ஒரு பசிக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. அத இந்த பர்சனு, பல கம்பெனி நடத்தக்கூடிய நபரு தன்கிட்ட வேலை பார்க்கிற லேபர்ஸ் கிட்ட அத செஞ்சு தன்னோட அந்த சின்ன வயசுல தான் பட்ட கஷ்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாரு, ஈக்குவல் பண்ணிப்பாரு அதை செஞ்சு. ஓகேங்களா? இது வந்து நிழல் தன்மையில. ஓகேங்களா? நிழல் தன்மை மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க. பாசிட்டிவ் வைன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கேன், இவ்வளவு ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், இத்தனை பிரான்ச் எனக்கு ஓபன் ஆயிருக்கு, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்கிட்ட வேலை பார்க்கறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வைனோட பாசிட்டிவ் தன்மையாளர்கள். உண்மையாகவே பாத்தீங்கன்னா இந்த வைன் கேரக்டர் வந்து ஒரு நல்ல இந்த சமுதாயத்துக்கு அவசியமான தேவையான நபர்கள் தான். ஓகேங்களா? அது எப்படி தேவைப்படுதுன்னா, இந்த பாசிட்டிவ் வைனா தேவைப்படுறாங்க. ஏன்னா தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச அனுபவத்தை வச்சு இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறவங்க அத்தனை பேருமே வைன் கேரக்டர் தான். வைன் கேரக்டரா இருந்து வாழ்ந்து காமிச்சு இந்த உலகத்தை கையாளுறவங்க, 10 பிசினஸ் பண்ணி இந்த நம்பர் 1 பணக்காரங்க நிக்கிறவங்க எல்லாம் வைன் கேரக்டர்ல இருப்பாங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கிறவங்கன்னு அவங்கள சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? சோ இந்த வைன் கேரக்டரை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இவங்களோட நிழல் தன்மை தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வைன் கேரக்டரை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட், குடும்ப உறவுகள், இவங்களுக்கு மட்டும்தான் இவங்களோட மைனஸ் தெரியும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்றிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊர் புகழாவது பெற்றிருப்பாங்க. இவங்க எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய நபராதான் இருப்பாங்க இந்த வைன் கேரக்டர். இப்படி இருக்கணும்பா, வாழணும்னா பாரு சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராதான் இவங்க இருப்பாங்க. சோ இவங்க கிட்ட நல்லதும் இருக்கு, ஒரு சில கெட்டதும் இருக்கு. இந்த மலர்களை உட்கொள்றது மூலியமா அந்த எண்ணம், இது வரைக்கும் நெகட்டிவா இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த நிழல் தன்மையில இருக்கக்கூடிய எண்ணங்கள் முழுத்தன்மை பெற்று எல்லாருக்கும் சமநிலையில் இருக்கணும், அடுத்தவங்கள டாமினேட் பண்ணி கஷ்டப்படுத்தி அதுல சுகம் காண்றவங்களா இல்லாம அடுத்தவங்களுக்கும் நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி அவங்களும் படக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கும் மனப்பான்மையும் இவங்களுக்கு ஏற்படுது இந்த மலர்கள் மூலியமா. சோ உறவுகளா இருக்கட்டும், தொழில் தன்மையில இருக்கட்டும், இந்த வைன் நபர்கள் இப்படித்தான் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த கர்வம், முரட்டுத்தனம், பிடிவாதம், தலகணம், தற்பெருமை பேசுது, இத நீங்க நிறைய பார்க்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்க நம்மள பேசவே விட மாட்டாங்க.
குடும்பத்துல பேசவே விட மாட்டாங்க. எதையுமே சிந்திக்கவே விட மாட்டாங்க. நாம ஏதாவது சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் சொல்லாத, நான் என்ன சொல்றேன்னு அதை கேளு. சோ நம்மள சிந்திக்கிறதுக்கே விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு கடினமான சொற்களையும் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்து வட்டி விடுறவங்க, பொய் வழக்கு போடுறவங்க, இந்த ரவுடிசம் பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அடுத்தவங்க பைசாவை ஏமாத்தி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறவங்க எல்லாம் இந்த வைனோட நிழல் தன்மையில இருக்கிறாங்க. ஸோ சக்சஸிவ் பர்சனும் இருக்கிறாங்க. அதே இது இந்த மாதிரியான தவறான ஒரு விஷயத்த செஞ்சும் தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்தி பெரிய வசதி படைத்தவர்களாவும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதிகாரம், மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கிறவங்களும் இந்த வைன் கேரக்டர் தான். சோ இப்ப நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டோம். சரிப்பா, இந்த வைன் நபர்கள் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் ஒரு வைன் நபர்கிட்ட போய் நான் பேச போறேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு என் சொந்தக்காரங்களையே என் குடும்பத்திலேயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் அவங்க கிட்ட ஒரு நியாயம் கேட்க போறேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் நான் பேசணும், அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆனா அவங்க என்ன பேசவும் விட மாட்டாங்க. என் பக்கம் தரத்த நியாயத்தை பார்க்கவும் அவங்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வைன் அப்படின்ற மலரோட மலர்களை நீங்க, அதாவது மலர்கள் அப்படின்னா மெடிசன் இல்லையா, டிராப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நான் சொல்றேன். அதை உட்கொண்டுட்டு இல்லையா, அந்த மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல அவைலபிள் இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா அந்த இமேஜ் வரும். அந்த இமேஜை நீங்க பார்த்தாலே அந்த தன்மை நமக்கு உதவும். ஓகேங்களா? மலர்கள் பேரை சொன்னாலே வேலை செய்யும், பார்த்தாலே வேலை செய்யும். சோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அது மலர்களை உட்கொண்டுட்டு அந்த நபரை நீங்க கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர் இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பே கொடுத்திருக்க மாட்டாரு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா அவரு அப்படியா சரி என்னதான் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னுட்டு வாய்ப்புகளை கொடுப்பாரு. இது அனுபவ புரிதல். ஓகேங்களா? முயற்சி செய்து பாருங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வைனா இருக்கிறாங்கன்னா அவங்கள கெட்டவங்களாவோ இல்ல கொடூரமான நபர்களாவோ பாக்குறத தவிர்த்துட்டு அவங்களோட குணத்தை புரிந்து கொண்டு அவங்களுக்கு நம்ம உறவா இருப்பாங்க. நம்மளோட அவங்கள தவிர்க்க முடியாது. அந்த உறவுகளை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த நேரங்கள்ல இந்த மலர்கள் மூலியமா பயன்படுத்தி அவர்களை கையாளுறதுக்கோ, நம்ம தரப்பு நியாயத்தை அவர்களோட புரிய வைக்கிறதுக்கோ இந்த மலர்களை உட்கொண்டு அவங்கள கையாளலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு, உண்மையா சொல்ற பெண்களுக்கு அபியூஸ் நடக்குது. நான் ஒரு வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல யாரோ ஒரு நபர்கள் மூலியமாவோ என்னால அங்க தப்பிக்க முடியல, எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, அதை தவிர்க்க முடியல, அதுல இருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வைன் மலர்களை எடுத்துக்கிறது மூலியமா நம்ம அது அவங்களோட எண்ண அதிர்வலைகளை தவிர்க்க முடியும். ஓகேங்களா? அவங்க நம்ம மேல வைக்கக்கூடிய அந்த எண்ண அதிர்வலைகளை கட் பண்ணி நம்ம அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அந்த விதத்திலையும் இந்த மலர்கள் நமக்கு ரொம்பவே பயன் தருது. சோ மலர்கள் அப்படின்றது சைக்கலாஜிக்கலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். புரிதல், நல்லா புரிஞ்சுக்குங்க. த ஃப்ளவர் கான்சியஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த புரிதலை நம்ம புரிந்து கொண்டால் இயல்பாக கையாண்டு நம்ம இந்த நபர்களை நம்ம குடும்ப நபர்களா இருந்தால் ஒரு கணவனாகவோ இல்ல ஒரு தன் பிள்ளையாகவோ இல்ல ஒரு மகளாகவோ இல்ல யாராகவோ இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம தரப்பு நியாயத்தை புரிய வைத்து அவர்களோட தவறுகளை திருத்துவதற்கு ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுதான் புரிய வைக்கணும்னு அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஃப்ளவர் கான்சியஸ் மூலியமாவும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த மலர்களை அதிகப்படியா நேரங்களா பார்க்கவும் அந்த மலர்களோட தன்மையை நம்ம இயல்பா ஈர்க்க முடியும். சோ இன்டேக் எடுக்கிறது மட்டும் இல்லாம மலர்களை பார்க்கறது மூலியமாவும் அந்த மலர்களோட பெயர்களை உச்சரிப்பது மூலியமாவும் இந்த மலரோட தன்மையை நம்ம ஈர்க்க முடியும். சோ இந்த வைனோட தன்மை, நிழல் தன்மை, முழுத்தன்மை இரண்டுமே பார்த்திருப்போம். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு பாஸியா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த மலர் அப்படின்றத நம்ம பார்த்திடலாம். 18வது மலர். 18வது மலர் அப்படின்றது ஆலிவ் மலர். ஆலிவ், OLIVE, ஆலிவ்.
ஆலிவ் மலர். ஓகேங்களா? இந்த மலர் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்வு, சின்ன வேலை செஞ்சா கூட களைத்து போறது, உடல் பலவீனமே இல்லாம சோர்ந்து போறது, என்ன பண்றதுனே தெரியல, உடம்பு டயர்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சோ இதனோட தன்மை எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆலிவ் மனிதர்களுக்கு சோம்பேறித்தனமோ இல்ல வேலையை செய்யக்கூடாதுன்ற எண்ணமோ இவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. இவங்களோட உடலும் மனமும் ஒத்துழைக்கிறது கிடையாது. இவங்க கொஞ்ச நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டு வேலை செய்யறோம், ஒரு சமைக்கிறோம், இல்ல ஒரு பாத்திரம் கழுவுறோம்னு வைங்களேன், இவங்களால முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. உடம்பு சோர்ந்து போயிடும். ரொம்ப டயர்டாயி உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை செய்வாங்க. சோ இவங்களோட எண்ணம் நோக்கம் வந்து பொழுதை கழிப்பது அல்ல, உடல் பலவீனம், சோர்வு, என்னால முடியல அப்படின்றதுதான் இவங்களோட ஆலிவோட மனநிலை. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலையை தவிர்த்து முடியலன்னு படுத்து தூங்குறவங்களா இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை சிறுக சிறுக உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அந்த வேலையை செய்யறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்து ஒரு டைபாய்டோ ஒரு ஃபீவரோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்தவங்க, ஒரு குறுகிய காலம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 15 நாள் உடல் பலவீனமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆலிவ் மலர்கள் கொடுக்கறது மூலியமா அந்த உடல் பலவீனம், ரீஜெனரேஷன் சொல்லக்கூடுவோம், அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர்றது உடல் தன்மைய, அதுக்கு இந்த ஆலிவ் மலர் ரொம்பவே ஒத்துழைப்பா இருக்காது. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உழைக்க தயங்குறது கிடையாது. உடலும் மனமும் சோர்வின் காரணமாக இவங்களால செய்ய முடியல. ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம், இன்னொரு மலர்ன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். அது சோம்பேறித்தனத்தினால வேலை செய்யாம இருக்கிறது. இவங்க வந்து உடல் பலவீனத்தால வேலை செய்யாம இருக்கிறது. சோ இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இது திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். ஓகேங்களா? இவங்களோட மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எண்ணங்கள் வந்து எல்லாமே சிறப்பா செய்யணும், என்னோட கடமையை செய்யணும், இது என்னோட வேலை, இதை நான் கரெக்டா செஞ்சிடணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே இவங்க கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ இவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. இந்த ஆலிவோட முழுத்தன்மையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் எவ்வளவு சாப்பிட்டா ஒல்லியா, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா இருப்பாங்க. குண்டே ஆக மாட்டாங்க. கண்டதை சாப்பிடுவாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, கண்ட நேரத்துக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. ஒரு டயட் சிஸ்டமோ ஒரு சரியான ஒரு உணவு பழக்கமே இருக்காது. கண்ட நேரத்துக்கு ஒரு அளவு கடந்த உணவு உட்கொள்ளுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா ஹெல்தியா இருப்பாங்க. இந்த ஆலிவோட நிழல் தன்மையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, குண்டா இருப்பாங்க. சாப்பிடுற சாப்பாடு சத்தா மாறாம குண்டா இருப்பாங்க. அதனால இவங்க சாப்பாட சாப்பிடறதுனாலே யோசிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அந்த டிஃபரன்ஸ வந்து நான் மாத்தி மாத்தி சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆலிவோட நிழல் தன்மையில இருக்கிறவங்க சாப்பாட பார்த்தாலே, ஐயோ எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, இத நான் சாப்பிட்டா எனக்கு இன்னும் வெயிட் போட்டுரும், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆனா இவ்வளவு வெயிட் இருக்கு, நான் இன்னும் இத சாப்பிட்டுட்டேன்னா நான் என்ன பண்றது? சோ உணவுகளை சரியா உட்கொள்ளாமல் உடல் பருமன் இருக்கிறவங்க, ஓகேங்களா, சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாங்க, உடல் பருமனா இருக்கும், உடல் பலவீனம், நல்லா குண்டா இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். சோ மூச்சு வாங்குறது வந்து ஹெல்தியா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்காது. ஓகேங்களா? அந்த உடல் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தான் மூச்சு வாங்கும், ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, வேர்த்து கொட்டி தலை சுத்திரும், ஒரு மாதிரி சீக்கிரமாவே நிறைய இஷ்யூஸ், அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் கண்டிப்பா தேவைப்படும். சோ உணவை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா இவங்க ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாங்க. சாப்பிட்டு குண்டா இருக்கிறவங்கள சொல்லல, சாப்பிடாம குண்டா இருக்கிறவங்க ஆலிவ் நிழல் தன்மையில. ஓகேங்களா? சோ இந்த பாசிட்டிவ் தன்மை, அதாவது முழு தன்மை நிழல் தன்மையில இருக்கிறவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதை சரியா கையாளலாம். சோ அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தா மாறல, அது உடல்ல நம்ம பருமனாவே இங்க நம்ம ஆயிட்டு இருக்கோம். எது சாப்பிட்டாலும் உடல் பருமனாதான் ஆகுது. உடம்புக்கு வலு கொடுக்கல அப்படின்னா தாராளமாக
இது ஒரு டானிக்காவே நீங்க தாராளமா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மலர்களை உடல் பலத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு டானிக்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தா மாறணும், ஒரு சத்தா இருக்கணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அது சரியா கிரகிச்சு உடலுக்கு சத்து கொடுக்கணுமே தவிர பலவீனத்தை கொடுக்க கூடாது. எல்லாருமே சாப்பிடுறோம், ஆனா ஏன் எல்லாருமே நோய்வாய்ப்படுறோம்? சீக்கிரமா நோய்வாய்ப்படுறோம். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நோய்வாய்ப்படுறாங்க. அன்னைக்கெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நோய் வரும். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்தே எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இன்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இந்த வயசுலதான் நோய் வரும்ன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல. எல்லா வயசுலயும் நோய் வரும். இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் இந்த நோய் வரும், கவனமா இருங்க, உணவுல கவனமா இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தைங்கள்ல இருந்தே கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க? இயற்கை தானிய உணவுகளை எடுத்துக்குங்க, இந்த உணவுகளை எடுத்துக்குங்க அப்படின்னு ரொம்ப கான்சியஸா போக ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஆலிவ் அப்படின்றது எனர்ஜி கொடுக்கறது. இங்க ஆலிவோட நிழல் தன்மையில இருக்கிறவங்க எல்லாம் குழம்பிக்கிறது எதை தெரியுங்களா? உணவு பழக்கம், ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு உடல் உழைப்பே இல்லாத நமக்கு சிறுதானிய உணவுகளை அதிகமாக உட்கொண்டு வாழ்க்கை நடத்துறாங்க. உடல் உழைப்பு இருக்கிறவங்க சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டு உடல் உழைப்பு கொடுத்தா அது சிறப்பு, தவறு கிடையாது. உடல் உழைப்பு கிடையாது, நம்ம வீட்டுலதான் உட்கார்ந்து இருக்கிறோம், வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றோம். எல்லாருமே இன்னைக்கு உடல் உழைப்பு அப்படின்றது இன்னைக்கு துவைக்கிறது கையில கிடையாது, அரைக்கிறது கையில கிடையாது. எல்லாமே இன்னைக்கு மிஷின் வந்துருச்சு, எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எதுவுமே கிடையாது. சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல உட்காந்து நம்ம எல்லாமே செய்தால் உடல் ஆரோக்கியமா வந்துருமா? கண்டிப்பா கிடையாது. சிறுதானிய உணவுகள் அப்படின்றது அதிகப்படியான உடல் உழைப்பு கொடுக்கறவங்க சிறுதானியங்களை அதிகப்படியா எடுத்துக்குங்க. அப்ப சிறுதானிய உணவுகள் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சிறுதானிய உணவுகளை சாப்பிடுறது சிறப்பு தான். அது எந்த அளவுக்கு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், நம்ம உடல் உழைப்பு எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்துதான் இருக்கே தவிர கண்மூடித்தனமா இந்த இதை ஏன் நம்ம இங்க குடுக்குறோம் சொல்றோம் அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே நான் பலவீனமா இருக்கிறேன், உடம்புல சத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு பழக்கங்களை குழப்பத்தின் காரணமா நிறைய பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. எடுத்துட்டு எனக்கு சரியாவே ஆகலையே, நான் சிறுதானியம் தான் சாப்பிடுறேன், நான் சாமை அரிசி தான் சாப்பிடுறேன், இதுதான் சாப்பிடுறேன்றது கிடையாது. உடலுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களா, தாராளமா எடுத்துக்குங்க. இல்லையா அது அளவோட சரியான மருத்துவரோட ஆலோசனையோட எடுத்துக்குங்க. அதுதான் சரியான முறையே தவிர நம்ம ஜென்ரலா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னுட்டு கண்மூடித்தனமா எல்லாரும் இந்த உணவுகளை எடுத்துக்கிறேன் அந்த உணவுகளை எடுத்துக்கிறேன்னு இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. தன்னோட உடல் பக்குவ நிலைய புரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தர் உடலையும் வேறுபட்ட நிலையில இருக்கு. மருத்துவர்கிட்ட நம்ம சித்தா மருத்துவரா இருக்கட்டும், ஆயுர்வேதிக் மெடிசனா இருக்கட்டும், அக்குபஞ்சரிஸ்ட் யாரா இருந்தாலும் மருத்துவரை அணுகி உங்கள் உடல் தன்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு உங்க உணவு பழக்கத்தை தொடர்வது சரியான முறையா இருக்கும். ஓகேங்களா? இது சொல்ல வேண்டிய இடத்துல இந்த ஆலிவ் நமக்கு தகவலை கொடுக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஆலிவ் மனிதர் தேவைப்படுறவங்க தான் இந்த இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் யூடியூப்ல பார்த்தேன், நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், மெசேஜ் வந்தது, ஃபார்வர்ட் மெசேஜ், இது சாப்பிட்டா வெயிட் குறையுமாமே, இது சாப்பிட்டா ஹேர்ல growth ஆகுமாமே அப்படின்னுட்டு நம்ம பலரும் பின்தொடர்ந்துட்டு இருப்போம். ஆலிவ் அப்படின்றது நமக்கு உடலுக்கு பலத்தை கொடுப்பது, நம்ம உடலை தெரிந்து கொண்டு அந்த உடலுக்கேற்ப உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து நம்மளோட பாக்குற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்றது இந்த ஆலிவ் நமக்கு கொடுக்கக்கூடிய லெசன். ஓகேங்களா? உடல் உழைப்பு கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே உடல் பலவீனமா இருக்கு, வயசானவங்க, ஒரு குழந்தை ரொம்ப பலவீனமா இருக்கு, கீழே நடக்கவே முடியல, சிக்காயிடுது, அடிக்கடி சிக்காகுது அப்படின்னா ஆலிவ் தாராளமா கொடுக்கலாம். இல்ல நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் காலையில எல்லாரையுமே வேலைக்கு அனுப்பிடுறேன், அதன் பிறகு உடம்பு சோர்வாயிடுது, உடம்பு அசதியா இருக்கு, டயர்டா இருக்கிறேன்னா தாராளமா எடுத்துக்கலாம். எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வாழ்நாள் ஃபுல்லா எடுக்கிறது இல்ல. ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் எடுத்துட்டு உங்களோட வாழ்க்கை முறைய சரி பண்ணிக்கிட்டு சரியான வாழ்க்கை முறையும் உணவு பழக்கத்தையும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மலர்கள் உங்களை சரியாக வழி நடத்தும். ஓகேங்களா? அதை தவிர்த்துட்டு இந்த ரெமெடி தான் இருக்கே இதை சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாமே பாத்திரலாம்னா இது சரியான தீர்வு கிடையாது. சோ நம்ம உடல்
ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டிருக்கு. ஒவ்வொரு உடலும் வேறுபட்டிருக்கு. அதற்கேற்ப பழக்கங்கள் மாறுபடும். அதை தெரிந்து கொண்டு இந்த மலர்களை பயன்படுத்தி தற்காலிகமா இருக்கக்கூடிய பலவீனத்தை போக்கிட்டு மருத்துவரை அணுகி சரியான உணவு பழக்கத்தை தொடர்ந்தீங்க அப்படின்னா இந்த ஆலிவ் மலர் உங்கள் உடலை சரியான பக்குவ நிலைக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? சோ இந்த ஆலிவ்ல நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்திருப்போம். நிறைய பேர் பார்த்து வியந்திருப்போம். சே, இவங்கள மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னுட்டு. இந்த சாப்பாட்டு ராமன்லாம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டு போட்டியில ஜெயிக்கிறவங்க, இந்த காலேஜ் டேர்ம்ல இந்த டீனேஜ்ல எல்லாம் இந்த சாப்பாட்டு போட்டியில போய் கலந்து ஜெயிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலிவோட பாசிட்டிவ் தன்மையாளர்கள். என்ன சாப்பிட்டாலும், சீஸோ பர்கரோ ஆஹ் அசைவ உணவோ எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த வெயிட்டும் போடாம ஸ்லிம்மா அப்படியே ஃபாலோ பண்றவங்க. சோ எவ்வளவு வயசாயிருக்கும், அவங்களுக்கு 70 வயசா இருக்கும், இப்ப வரைக்கும் அப்படிதாங்க சாப்பிடுறாங்க, வெயிட்ன்றதே ஏற மாட்டேங்குது அப்படின்னா அவங்க எல்லாம் ஆலிவோட பாசிட்டிவ் தன்மையாளர்கள். ஆனா நான் எதுவுமே சாப்பிடல, ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்ம நிழல் தன்மையில இருக்கோம். நம்ம இன்னும் நம்ம உடலை பத்தி புரிந்து கொள்ளவில்லைன்றது அர்த்தம். ஓகேங்களா? சோ உடல் பலவீனம் ஏற்படும் பொழுது இந்த மலர்களை தாராளமா யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஃபீவர் வந்துருச்சு, இல்ல எனக்கு உடல் பலவீனமா இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ரிட்டர்ன் ஆயிருக்கேன், நான் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், தவறு கிடையாது. உடல் பலத்திற்கு ஆலிவ் மலர். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு மலர்கள் இன்னைக்கு இந்த அதிகாரத்தின் மலர், ஆணவத்தின் மலர் அப்படின்றத வைன பார்த்தோம். பலத்தின் உடல் பலத்தின் மலர், இந்த உடல் தன்மையை எப்படி புரிந்து கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு புரிதலை கொடுக்கக்கூடியது ஆலிவ் ஆலிவ் மலர். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு மலரும் உங்களுக்கு பெரிய புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மலர்களை நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமாக கேட்கலாம். நன்றி. நன்றிமா, வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சிறப்பா 2 மலரை பத்தி சொன்னீங்க. ஒயின் மலர், ஆலிவ் மலர். அதாவது ஒயின் மலர்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அதிகாரம், ஆணவம், தற்பெருமை, யார் சொல்றது கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுலயே பாசிட்டிவா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களும் அந்த உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது, அது பாசிட்டிவ். அந்த ஒயின் மலர்லயே அது பாசிட்டிவ்ல இருக்கிறவங்க அப்படின்ற விவரத்தை சொன்னீங்க. அடுத்து ஆலிவ் மலர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களால எந்த வேலையுமே செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செய்ய முடியாது, டயர்டா இருப்பாங்க. அது குழந்தைங்க கூட அப்படி இருப்பாங்க. இப்பதான் அது ஒரு எக்ஸாம்பிள். உண்மையிலே இப்ப எந்த வயதுல உள்ளவங்களுக்கு எந்த நோய் வருது அப்படிங்கிறதே சொல்ல முடியல, அப்படி இருக்குது காலம். அப்ப சின்ன பிள்ளைங்கள் கூட அந்த மாதிரி முடியாத, ரொம்ப டயர்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன பிள்ளைங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கும், ஆனா அது முடியாது. அப்புறம் மீடியமா இருக்கிறவங்க, குடும்பத்துல வேலை செய்யற பெண்களா இருந்தாலும் கூட, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட அவங்களுக்கும் எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதுலயே அவங்க பாசிட்டிவா, அந்த இதுலயே பாசிட்டிவா இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அந்த ஆலிவ் மலர்லயே அப்படின்றது. அப்ப அது எதுக்கு எடுத்துக்கலாம்னா, சும்மா மருந்து எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை அப்படி கொண்டு போகக்கூடாது. மருந்து எடுத்துட்டு அது சரியாகிறதுக்குள்ள ஒரு வாரத்துல நம்ம லைஃப் அதை மாத்தணும். இப்ப சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால சத்துன்னு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள உழைப்பு கொடுக்கலன்னா அது வேஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சிறுதானியம் சாப்பிட்டாலும் சரியானபடி நம்ம வேலை பார்க்கணும், அது டாக்டரோட ஒத்துழைப்பு, அவங்களோட கன்சல்டிங்கோட இதையும் செய்யணும் அப்படின்னு 2 மலரை பத்தி அம்மா அவங்க ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ஒயின் மலர், ஆலிவ் மலர், மலர்கள், மலர் மருத்துவம் அப்படிங்கிறத பத்தி அம்மா தொடர்ந்து நம்மளுக்கு அதுல கொடுத்துட்டே வராங்க. அந்த என்னெல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிறது, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, அவங்களோட லைஃபும் இதுல மாறும் அப்படிங்கிறதும் அம்மா ரொம்ப சிறப்பா அதை எடுத்து கொடுத்தீங்கம்மா. உண்மைதான். இப்போ இந்த மாதிரி உள்ள மருத்துவங்கள் தான் மக்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே இங்கிலீஷ் மெடிசன்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒயின் மலர், ஆலிவ் மலர் கண்டிப்பா அந்த அம்மா சொல்ற கேரக்டர் நம்மகிட்ட இருக்கும். நிறைய லேடிஸ் பார்த்தா வேலையே செய்ய முடியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
அதோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறதுக்கும் அந்த மலர் எப்படி சம்மந்தப்படும், அதோட பாசிட்டிவ் என்ன, அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. இது பத்தி அம்மா கிட்ட என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து கேட்டா அம்மா அதுக்கு சரியான வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்திருங்க. அம்மா நிச்சயமா அம்மா வாழ்த்திருங்க. வாழ்க வாழ்க வளமுடன்மா. இன்று சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயாவின் வாழ்த்திட்டு அப்புறம் அறிவிப்பு. சிவஸ்ரீ அம்மா நீங்க வாழ்த்திடுங்கம்மா. வாழ்த்த வந்தேன் அம்மா வந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, நீங்க வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாருமே கொஞ்சம் துரியத்துக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக அம்மா அவங்க நமக்கு ஒயின் மலர், ஆலிவ் மலர் இந்த ரெண்டை பத்தியும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்தாங்க. தற்பெருமை, அதிகாரம், பலம், இந்த அதுதான் அம்மாவோட அந்த இதுல இருக்கும் அப்படிங்கிறது. பெரியவங்களானாலும் அவங்களுக்கு தற்பெருமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், அந்த இதை வச்சு எப்படி பண்ணுவாங்க, இந்த ரொம்ப தெளிவா கொடுத்தாங்க. அம்மா எல்லாரும் வாழ்த்தலாம். மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. இன்று சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயாவின் தற்சோதனை வகுப்பில் இணைந்து அனைவரும் ஆண்மை தூய்மை பெறுவோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை நிகழ்வுகள் மற்றும் சிறிய மாணவர்களுக்காகவும் பெரிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. மாலை சொற்பொழிவு கிடையாது. குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கும். கேள்விகள் கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அம்மா 101 PU1 உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. 101 BU1QTன்னு இருக்கு. ஆமாங்க, அவங்க அன்மியூட் பண்ணாலும் உங்க சப்ளை இல்லைன்னா அடுத்தவங்களை கூப்பிடுங்கம்மா. அடுத்து சரிங்கம்மா. அம்மா வேதாத்திரியம் பாட வாங்கம்மா. PECNOPF உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. அம்மா கேள்வி பதில்மா. அம்மா வேதாத்திரியம் பாடுவாங்கம்மா. கேள்வி பதிலுங்களாங்கம்மா. கேள்வி பதில் போகுதுமா, அப்புறம் கூப்பிடுவாங்க. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஆனா அன்மியூட் பண்ணணும். வாழ்க வளமுடன். அது ஆக மாட்டேங்குமா? ஓகே ஓகே. வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க மலர் மருத்துவம் சொல்றீங்களாமா, இப்ப அவங்க அந்த கேரக்டர்ல பாசிட்டிவ் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்க வந்து அந்த மலர் மருத்துவம் அந்த மருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த பாசிட்டிவ் தன்மைக்குள்ள வந்துருவாங்களா? அதாவது இவங்க ஒரு நபருக்கு இந்த நம்ம சொன்ன நிழல் தன்மையான குணங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த மலரை தொடர்ந்து உட்கொள்றது மூலியமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிழல் தன்மை சிறுக சிறுக குறைந்து அவங்களே, அதாவது இங்க யாரையும் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணி சண்டை போட்டு நீங்க தப்பு, நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னா யாருமே ஏத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மலர்கள் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா, நம்ம இங்க எதுவுமே பேசவே வேண்டாம், மலர்களை மட்டும் கொடுத்தால் போதும், அவர்களே உணர்ந்து அவங்க அந்த பாசிட்டிவ் தன்மைக்கு மாறிடுவாங்க. அந்த நிழல் தன்மையில இருந்து பாசிட்டிவ் தன்மைக்கு மாறிடுவாங்க. ஆமா.
ஓகே ஓகே ஓகேம்மா. நம்ம அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அது நேச்சரா அது அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இந்த குணம் இருக்கு. ஆமா. இந்த மலர் இது பண்ணும்போது அவங்க கொஞ்சம் யாரையுமே நம்ம இங்க குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்கள். ஓகேங்களா? அத நம்ம வந்து நீங்க இப்படிதான் இருக்கீங்க, நீங்க பண்றதெல்லாம் தப்பு, நீங்க பேசுறது தப்புன்னு சொல்ல முடியாது. சோ அது அவங்களோட குணாதிசயம். அப்போ அவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நல்ல குணங்களும் நல்ல பழக்கங்களும் நிறைய இருக்கும். ஆனா ஒரு சூழல் அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவோ அவங்களோட தப்பான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரிய வருது. சோ இந்த மலர்களை கொடுக்கறது மூலியமாவும் மலர்களை தொடர்றது மூலியமாவும் என்ன கிடைக்குது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். நல்ல விஷயங்களை மூலியமா மற்றவர்கள் பயன் பெறுவாங்க. ஓகேம்மா. இப்ப நீங்க அக்குபஞ்சரிஸ்டாவும் இருக்கிறீங்க. அப்ப நீங்க அதுவும் அதுல புள்ளிகளும் வச்சு அந்த இது பண்ணுவீங்களாமா? அதோட சேர்த்து ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஹ் மனநிலை தான் இங்க நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ ஒரு நபருக்கு மனநிலை சார்ந்து தேவைப்படும் பொழுது மலர்களை பயன்படுத்துவோம். நபரை பொறுத்து வேறுபடும் இல்லையா? ஒருத்தருக்கு தேவை உடல் ரீதியான ஒரு விஷயத்துக்கும் மனோ ரீதியான விஷயத்துக்கும் வேறுபட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதற்கும் கொடுத்துட்டு அக்குபஞ்சர்ல அவங்களுக்கு ஒரு ஒரு அக்யூட் டிசீஸ்க்காக வந்திருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன உபாதைகளுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கான விஷயங்களை நான் தனிப்பட்ட முறையில கையாளுவேன். சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. அம்மா 101 BU உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. உங்களுக்கு ஆகவே மாட்டேங்குதுமா, மியூட் ஆகவே மாட்டேங்குதுமா. அது ஆகல. நீ திருப்பி ஒரு வாட்டி அம்மா வாழ்த்திட்டு அப்புறம் நிறைவு பண்ணிடலாமா? இன்னொருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கம்மா. அவங்க பாடல் பாடுறதுக்காக வேதாத்திரிய பாடல் பாட. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இது வரைக்கும் அன்பர்களின் ஒரு சில அன்பர்களின் சந்தேகத்துக்கு பதில் அளித்த அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேராட்சி கருணையினால் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடுவர்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அறிவிப்புகள் அம்மா, அறிவிப்புகள் முதல்ல சொல்லிட்டோமா? சொல்லிட்டீங்களா? ஃபர்ஸ்டே எடுத்த உடனே முதல்ல முக்கிய அறிவிப்புகள்னு சொல்லிட்டோமா? இறைமதன் ஐயா தத்துவ அமைப்புகள்லாம் சொன்னேனேம்மா. ஓகேம்மா. வாழ்க. நாளைக்கு குழந்தைகள் நிகழ்வு இருக்கு, அதெல்லாமே சொல்லிட்டோமா? ஓகேம்மா. நன்றி.